ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஹல்லேலூயா. நாம் துதித்து அவரை பாடப்போகிறோம். இந்த நாளிலே முதலாவதாக நாம் கட்டளையை வாசித்து விட்டு தேவன் கொடுத்த 10 கட்டளைகளையும் ஓய்வு நாள் பாட்டாக சங்கீதத்தை வாசித்து விட்டு நாம் அறிக்கை செய்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் அதை அறிக்கை செய்யும் பொழுது நாம் தேவனை கட்டளை கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் என்ன பண்ணுறோம், நம் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எதற்காக நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? தண்ணியில் மூழ்கி நாம் தெரியப்படுத்துகிறோம். நான் உங்களுடைய பிள்ளை, நான் பாவத்தில் மறித்தவன், இன்னும் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதே போல் தான் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த கட்டளைகளை நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் அவர் தம்முடைய நிச்சயமான பிள்ளையாக அவர் என்ன பண்ணுவார், நம்முடைய வெற்றியிலே அவர் பிதாவின் நாமத்தை அவர் தரிப்பார். நாம் கட்டளை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தைகளும் அவன உன் அடிமைகளை வீடாகி தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினா உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பான ஒரு சொர்க்கத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனை தண்டியாமல் விடா. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் குமாரன் ஆனாலும் குமார்த்தி ஆனாலும் வேலைக்காரன் ஆனாலும் வேலைக்காரியானாலும் மிருகச்சீவனாலும் வாசல் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தனக்கு விரோதமாய் பைசாட்சி சொல்லாதிருப்பாயாக, அவருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, அவருடைய மனைவியும் அவருடைய வேலைக்காரனையும் அவருடைய வேலைக்காரையும் அவருடைய எருதியும் அவருடைய கழுதையும் இன்னும் பிறனுக்குள்ள யாதொன்றும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதத்தை வாசித்துவிட்டு உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்புகளினாலும் தம்புகளினாலும் தியானத்தோடு வாசகம் சுரமடத்தினாலும் காலையிலே இருக்கிறவேன் இரவிலே இந்த சத்தியத்தையும் அறிவிப்பு நலமாயிருக்கும். கர்த்தாவே உன் செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினேன். உங்கள் கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே இந்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், யோசனைகள் மகாழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அறியான் மூடன் அதை உணரான். உன்மார்க்கர் பிள்ளை போல் அழைத்து அக்கிரமக்காரியாம் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கு அழிந்து போவதுக்கே எதுவாகும். கர்த்தாவே நீ என்றென்றைக்கு உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே உன் சத்துருக்கள் அழிவார்கள், உன் சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரர் சிறுந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புதியமையான விஷயம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நீர் என் கண் காணும். எனக்கு விரோதமாய் என்பது துன்மார்க்கருக்கு நேர்வது காது கேட்கும். நீதிமான பழைய போல செலுத்தி நீபனோடு எனக்கு எதிர்கொள் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரம் செலுத்திப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலையாக அவர்கள் அநீதியை பண்ணும்படி அவர்கள் 10 வயதிலும் கனித்தந்தை புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனாகிய கர்த்தர் இந்த ஓய்வு நாளிலே நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகிற இந்த நாள் தான் ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இந்த நாளை ஆசீர்வதித்து அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் பாடலாம். முதல் பாடல், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. செய்த நன்மைகளை ஒரு நாள்
தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே ஆமென் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அல்லேலூயா. ஆமென். எதற்கும் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். தள்ளப்பட்டிருந்தால் இந்த பூமியில எந்த விதத்துல தள்ளப்பட்டிருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆமென் நம்மோடு இருக்கிறார். அவர் ஆற்றி தேற்றுகிற தேவன், அவர் குறைவை தள்ளுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். தேற்றிக் கொண்டு நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பலத்தோடு கூட சந்தோஷமாய் பாடுவோமா? மனமகிழ்ச்சியினால் அல்லேலூயா அந்த நாளில சந்தோஷமாய்
ஆமென். பாடுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கர்த்தரை துதித்து பாடுவது எவ்வளவு இன்பமானது. அல்லேலூயா, எவ்வளவு பாக்கியமானது. அதற்கு நம்மை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. அல்லேலூயா. சந்தோஷமாய் பாடுவோமா? ஆமென். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் ரத்தத்தை சிந்தி தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் மீட்டுக் கொண்டார். ஆமென். இந்த ஓய்வு நாளிலே அசட்டையாயிராதபடிக்கு ஆமென் நீர் விசாரமாய் ஆமென் க்ளோரி எல்லா நாளும் ஒரே நாள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஆமென் ஓய்வு நாளை தேவனாகிய கர்த்தர் ஆமென் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென் க்ளோரி.
அவர் ஆசரிக்கிறவர்களை, அவர் துதிக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தவர்களாய், கண்ணீரும் இல்லை, பசியும் இல்லை, துக்கம் இல்லை, என்னாலும் அவருடைய ஆலயத்துல நம்மை அவருடைய ஜனமாய், அவருடைய பிள்ளைகளாய் எப்பொழுதும் அவரை தரிசித்து துதித்துக் கொண்டிருக்கிற சாக்கியம் நமக்கு தான். அல்லேலூயா. ஓய்வு நாளை ஆசரிங்க. அழகாய் திரள் திரளாய்.
ஏன் நாள் அது? எந்த நாள் அது? ஓய்வு நாள் அது. ஹல்லேலூயா. ஓய்வு நாளிலே கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்க, சந்தோஷமாய் பாடுங்க. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் இந்த பூமியில உபத்திரவங்களை நாம் பட்டாலும் ஆமென், அது நல்லதுதான். ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டது நான் நல்லது, அதனால் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொன்னது போல ஆமென், ஒவ்வொரு உபத்திரவத்திலும் ஆமென், சோதனையிலும் பாடுகளிலும் நமக்கு அதில் ஒரு பாடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியா பாடாத பாடில்லை. ஒரு சாதாரண மனுஷனை போல அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியானவர் பட்ட பாடுகள் என்ன? ஆகாரத்துக்காக அப்படின்னு அவர் வேதனைப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் இந்த நாளிலே இதுவரைக்கும் கன்னிமணி போல பாதுகாத்தார். கரங்களை தட்டி பாடுவோமா?
பாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எப்படி அனலாக முடியும்? எப்படி அபிஷேகத்தை பெற முடியும்? பாட 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 ஆமென். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆமென் நிரப்புவார். அவர் மகிமையினாலே நிரப்புவார். பாடுவோமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு கூட இருப்பதால் குறையிலேயே குறையிலேயே என் கர்த்தர் என் மேய்ப்பர். அல்லேலூயா. செங்கடலை பிளந்த உடனே ஓன அப்படி கைத்தட்டி ஆர்ப்பரித்து சந்தோஷமா பாடணும். செங்கடலில் அவன் குளோரி எல்லாத்தையும் கடந்து வந்த பிறகு தண்ணி தாக எடுத்த உடனே அவன் அப்படியே அடிக்கிறது, அதில் முறுமுறுப்பு. அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில எல்லாமே ஏற்ற இருக்கதான் செய்யும். இல்லாத போதும் அந்த நேரத்துல அவன் நான் சகிப்புத்தன்மை நமக்கு வேணும், பொறுமை வேணும், நிதானம் வேணும். கர்த்தர் சந்திக்க நம்ம பசியா இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? வழிகளை வாய்க்கால்களை அவர் நிச்சயம் திறப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு கூட இருந்தோம்னா எப்பொழுதுமே
எப்பொழுதுமே ஆனந்த சந்தோஷம் தான். தொடர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் நித்திய பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா. பாடுவோமா? ஆமென். glory. பாடலாம். ஹல்லேலூயா. ஆமென். உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா. ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. சமூகமே சமூகமே உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா. ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. சமூகமே சமூகமே உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. ஹல்லேலூயா. நிச்சயம் நம்முடைய கண்ணீர் எல்லாம் எப்பொழுதுமே ஆண்டவர் கண்ணீரோடு விட மாட்டார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. நம்ம அறுக்கிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆமென் நம்ம கூட இருந்து நம்ம நிச்சயம் எடுக்க வைப்பார். சோர்ந்து போகாதபடி ஆராதனை உமக்கு தான் அப்பா, அப்பா உமக்கு தான் நிஜமா நீர் இருக்க அடிமை நான் ஆராதிக்க இரத்தத்தால் கழுவி நீ சுத்தமாக மாற்றினேன். பாடுவோமா? அல்லேலூயா.
வைத்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதித்துக் கொண்டே இருங்க. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. ஹல்லேலூயா. அவர் செட்டுகளின் நிழலிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை மூடி மறைத்து கொண்டிருக்கிறபடினால்தான் எல்லா கன்னிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆமென் முறியடிக்கிறார். ஆமென். ராஜாதி ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறார். பயப்படாதபடிக்கு பாடுவோமா இந்த ஓய்வு நாளிலே. ஹல்லேலூயா. வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கன்மலையே. நீங்க நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உம் கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். நீங்க நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உம் கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே, என் வலிமையும் நீரே, என் தலையை நிறுத்திட காரணம் நீரே. கேடகம் நீரே, என் வலிமையும் நீரே, என் தலையை நிறுத்திட காரணம் நீரே. மறைவிடமே நான் நம்பியுள்ள
அவன் என்னதான் சவுலுக்கு பயந்து தாவீது அங்கே இங்கேயும் போய் கெபியில மலையில வனாந்தரத்துல எங்கெல்லாம் போய் தங்கினாலும் சவுல் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு பிடிக்க வந்துடுறாரு. ஆனா சவுல் தாவீதை பிடிக்கும்பொழுது கிட்ட நெருங்கும் பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் கேடகமும் அடைக்கலமும் புகலிடமும் தஞ்சமுமாய் இருந்தார். ஏன் பிடிக்க முடியல? அவர்கிட்ட சவுல் தாவீது மேல கை வைத்தாலும் க்ளோரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே அப்படி சொன்ன உடனே க்ளோரி அப்படியே ரிட்டர்ன் போயிட்டார். சவுல் பிடிச்சிட்டு போக வேண்டியதானே தாவீதை? பிடிச்சாச்சு, கிட்ட பிடிச்சாச்சு, நேருக்கு நின்னாச்சு, பிடிச்சிட்டு அப்படியே போயிருக்கலாம் தேசத்துக்கு. ஹல்லேலூயா. தன்னதனியா ஓடி போனார். ஹல்லேலூயா. அப்படிதான் நமக்கு விரோதமா சத்துரு என்னதான் கிட்ட நின்று நம்ம மேல கை போட்டாலும் சரி, அவருடைய ஞானத்தையும் புத்தியும் திருப்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியே பிடிச்சிட்டு போய் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. கை கேட்டதுக்கு வாய் கேட்டாம பண்ண தேவன். அவர் நல்லவர். அவர் மறைவிடும் கேடகத்திலே நாம் இருந்தார். செட்டைகளின் மழையிலே நம்மை உன்னதமானவர் நம்மை இதுவரைக்கும் அவர் மறைத்து கொண்டார். காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே தேவனாக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அவரே தேவன், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன். மெய்யான தேவன். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவர்களை நாடாதபடி தேவனை தேடுவோமா? இந்த நாளில் தேடுகிற நம்மை தேவனாகிய கர்த்தர் மறைவிடத்தில் வைத்து எப்பொழுதும் அவர் மறைத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.